நீங்க ரீல்ஸ் பார்த்துட்டு மோட்டிவேட்டடா இந்த உலகத்துல உன்னை சாதிச்சு யாராவது ஒருத்தர் இருக்காங்களான்னு சொல்லுங்க பாப்போம். ரீல்ஸ் பார்த்தவங்க எல்லாம் சாதிக்க மாட்டாங்க. நான் சொல்லிட்டேன், மோட்டிவேஷன் இஸ் வெரி டெம்பரவரி. இந்த யூத்ஸுக்கு செல்ஃப் மோட்டிவேஷன் தேவையில்ல, இந்த கால யூத்ஸுக்கு தேவை செல்ஃப் டிசிப்ளின். மோட்டிவேஷன்லாம் சும்மா அந்த நேரத்துக்கு அப்படி நரம்பு பிடிக்கும். உன்னால் முடியும் தம்பி, உன்னால் முடியும் தங்கச்சி, எலும்பு தம்பி, சாதிக்கலாம் அப்படின்வாங்க. அப்படியே கேட்கும் போது ஆமா என்னால முடியும். அப்பதான் சாதிச்ச தோனி இந்த பக்கம் அப்படியே சிக்ஸர் அடிப்பார், அவரும் 10ஆவதுல ஃபெயில் ஆனவர் தான், ஆனால் அவரும் சாதித்தார். அப்பெல்லாம் போட்டோன்னே நீங்க என்ன சொல்வீங்க? அப்பா நம்மளாலே முடியும்டா சாமி அப்படின்னு உங்களுக்கு அப்படியே நரம்பெல்லாம் புடைத்து ரத்தங்கள் எல்லாம் அப்படியே துடிக்கும். துடிச்சு போனை கீழே வச்சுட்டு எடுத்து பார்த்தா உங்க அம்மா வா கொத்தமல்லி வாங்க வா. அந்த மோட்டிவேஷன் அந்த ரீல்ஸ் பார்க்குற 10 செகண்டுக்கு தான் இருக்கும். அந்த மோட்டிவேஷன்லாம் உங்களால உலகத்துல சாதிக்க முடியாது. If you want to achieve something, you need God. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் உங்களுக்கு தேவை. ஏன் தெரியுமா நான் ஆண்டவர் தேவைன்னு சொல்றேன்? அவர் தான் நம்ம அப்பா தான். இந்த உலகத்திலேயே ஒழுங்குபடுத்த வல்லமை உள்ளவர் அவர் ஒருத்தர் தான். He is such a God with a very great discipline. நம்மளை அழகா ஒழுங்குபடுத்துவார். உங்ககிட்ட எது தேவையில்ல அண்ணா சொன்னாங்க, உங்ககிட்ட எது தேவையில்ல உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். நிறைய பேர்கிட்ட நம்ம போய் சொன்னா இதெல்லாம் தப்புடானா, இதெல்லாம் என்னக்கா தப்பு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, இதெல்லாம் ஒரு விஷயமா, எல்லாரும் தான் பண்றாங்க உலகத்துல, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு கேட்கறாங்க. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? நீங்க எப்ப சாதனையாளரா ஆக முடியும்னா, முதல்ல உங்ககிட்ட இருக்கிற எரர்ஸ். கோபம் வருது எனக்கு, நான் எங்க கோவப்படுறேன், நீங்க அப்படி பண்றதுனால நான் சொல்றேன். அடுத்தவங்களை பிளேம் பண்றவங்களால எக்ஸலண்டா இருக்கவே முடியாது லைஃப்ல. நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன், எதுக்கு எடுத்தாலும் என் புருஷன் அப்படி இருக்கிறதுனால தான் நான் அப்படி இருக்கேன், எங்க அப்பா இப்படி இருக்கிறதுனால தான் நான் அப்படி இருக்கேன், எங்க அம்மா இப்படி இருக்கிறதுனால தான் நான் இப்படி இருக்கேன், எனக்கு அவங்கள மாதிரி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல அதனால தான் நான் இப்படி இருக்கேன், எங்க அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மா மாதிரி பணக்காரர் இல்லை அதெல்லாம் வாங்கி தரத்துக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை, இப்படின்னு அடுத்த குறைகளையே மட்டும் சொல்றவங்களால எதுவுமே எக்ஸலண்டா பண்ண முடியாது. ஆமென். அல்லேலூயா. இல்ல, ஆமா, முதல்ல புரிஞ்சுக்கணும் நான் யாரு. எனக்கு அம்மா அப்பா பேசும்போது என்னை கண்டிக்கும் போது எனக்கு எரிச்சல் வருது, எனக்கு கோவம் வருது. அப்பா கிட்ட போய் சொல்ல, ஆண்டவரே எனக்கு கோவம் வருது, நான் கோவப்பட்டு பேசும்போது ஹர்ட் பண்ற மாதிரி எங்க அப்பா அம்மாவை பேசிடுறேன். நான் நல்லதா சும்மா ஏதாவது ஒரு வீடியோ பார்க்கலாம் தான் போறேன், ஆனா தவறான வீடியோக்குள்ள போய் மாட்டிக்கிறேன் அப்படின்னு தேவ சமூகத்துல போய் முழங்கால் படிட்டு உட்கார்ந்து ஆண்டோட பேசு. உங்க ஆண்டவர் ஏதோ தூரத்துல இருக்கிற தேவன், உங்க பக்கத்துல. அல்லேலூயா. ரொம்ப க்ளோஸரா அவர் இருக்காரு. நீங்க அக்கா கிட்ட பேசுற மாதிரி, அண்ணன் கிட்ட பேசுற மாதிரி, உங்க அப்பா கிட்ட பேசுற மாதிரி, உங்க அம்மா கிட்ட பேசுற மாதிரி ஆண்டவர் கிட்ட பேசலாம். யூ கேன் ஸ்பீக் டு ஹிம். அவர் கேட்க ரொம்ப ஆசையா இருக்கார்.